நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். குறிப்பாக இந்த வருஷத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ பொதுவாக நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் பாஸ்டர், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த நாளில் கூட நான் இந்த வருஷத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். இந்த 2026 கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, உயர்வுகள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ செய்தியின் தலைப்பாய் 2026க்கான 6 ஆசீர்வாதங்கள். எத்தனை ஆசீர்வாதங்கள்? 6 ஆசீர்வாதங்களை வேக வேகமாக நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக ஒரு வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 23. இந்த அதிகாரத்தை தெரியாத கிறிஸ்தவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. ஏன்னா சண்டே கிளாஸில் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். சங்கீதம் 23னா எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள். இந்த சங்கீதம் தெரியாத நபர்கள் ஒருத்தரும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்குன்னு ஆரம்பித்தா போதும், கடைசியாக என்னதுங்க, என் ஜீவனாலும் நன்மையும் கிருபையும் தொடருங்கிற வரைக்கும் எனக்கு கண்ணை மூடிட்டு சொல்லுகிற அருமையான அதிகாரம் தான் இந்த அதிகாரத்தில் இருந்து தான் இந்த வருஷத்துக்கான முக்கியமான 6 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தை முதல்ல வாசிச்சிடலாமா? என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். சங்கீதம் 23 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க போகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அவ்வளோதாங்க. ஸோ இந்த 6 வசனத்திலிருந்து தான் 6 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம கவனிக்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸோ இந்த 2026 நமக்கு கர்த்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன? கடைசி வார்த்தை, நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன். இந்த தாழ்ச்சி அப்படின்னா என்ன? எதை நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர், ரொம்ப யோசிக்க கூடாதீங்க. என்ன? ஆமாம், நான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன். நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் என்ன சொல்கிறது இருக்குது. ஸோ தாழ்ச்சி அப்படி என்பது, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா குறைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரும் என்னதுங்க நம்ம பேசணும். ஸோ இதை இன்னொரு பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிளில் இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. என்ன விதமாக இதை இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்குது அப்படின்னா, குறை என்பதே இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மொழிபெயர்ப்பு இன்னொன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தேவையானது எல்லாம் எனக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதமே. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு தாழ்ச்சி என்பது இல்லை, எனக்கு குறைவு என்பது இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுது. எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு இந்த ஆண்டு இருக்கும். சொல்லுங்க, இந்த ஆண்டு எனக்கு தேவையான எல்லாம் எனக்கு இருக்கும். ஆமாம், முதல் ஆசீர்வாதமே அதுதாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் பாஸ்டர் போன வருஷம் போன மாதம் இதெல்லாம் ஓரமாக முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே இந்த ஆராதனையிலே அது தோன்றும். நான் சொல்கிறேன், உங்கள் இந்த கேட்டுக்குள்ளே, இந்த கதவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இனி முன்னாடி உங்கள் வாழ்க்கை நடந்த எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆராதனை உங்களுக்கானது, இந்த வார்த்தை உங்களுக்காக இருக்கிறது. அதனால தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனி இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு
தாழ்ச்சி என்பது இல்லை, அதாவது உங்களுக்கு குறைவு என்பது இல்லை. உங்கள் தேவைகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க. என்ன தேவை, என்ன காரியம், குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, பிள்ளைக்கு, வாழ்க்கைக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிற. உங்கள் தேவை எல்லாமே சந்திக்கப்படும், உங்கள் காரியமெல்லாம் நடக்கும். கர்த்தர் அதை இந்த வருஷம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். உபாகமத்தில் ஒரு சம்பவத்தை, ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம்னா இதுக்கான காரியத்தை நம்ம பார்த்து வேக வேகமாக நம்ம கடந்து செல்லலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக எங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே போடப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையை நிறைவுக்கு நேராக வந்துட்டாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட இப்போ மோசே மரிக்கிற காலம் வரப்போகுது. அவ்வளோதான், 40 வருஷம். அதை தான் சொல்கிற பாருங்க. இந்த 40 வருஷமும், இந்த 40 வருஷம், இந்த 25 வருஷமும் அப்படி இல்லைங்க. அதே மாதிரி தாங்க 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழசாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிற போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் வந்து உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள வருஷம். தேசத்துக்கு பதிலாக நான் வருஷம்னு போடுறேன். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள வருஷம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள வருஷம். 9வது வசனத்தை முதல் வார்த்தையை வாட்சி பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான வருஷம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதுங்க. உங்கள் தேவையான அத்தனையும் உங்கள் கையில் இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அதுதான் அழகாக போட்டிருக்கு பாருங்க. அங்கே பிரவேசிக்க அது பள்ளத்தாக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்குமா, பள்ளத்தாக்குகள், அப்படியாவது ஆறுகள், அழகழகான கோதுமைகளான விளைச்சல்கள் எல்லாமே உங்கள் கையில் கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பாருங்க. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஆசீர்வாதமே உங்கள் தேவையானது எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வருஷம் மே மாதம் ஃபீஸ் கட்டணுமே, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். காலேஜுக்கு பிள்ளை அதெல்லாம் நடக்கும். 4ஆம் தேதி வாடகை கட்டணும், அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவை என்னவோ அது உங்கள் கையில் இந்த வருஷம் இருக்குங்க. அங்கே ஐயோ சீர் செய்யணும், அதை செய்யணும், கல்யாணம் வந்துருச்சு, அதை பண்ணணும், இந்த மாதம் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும், எதை பற்றிங்களா அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுப்பாருங்க. அங்கே உங்களுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லைங்க, குறைவு என்பதே இல்லைங்க. நம்புங்க. கடந்த வருஷத்தை குறிச்சே யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காதுங்க. இந்த இடத்துல 26 கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்ததுக்கு காரணம் வசனம் சொல்லுது பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஒன்று கூட குறைவுபடாது, உனக்கு ஒன்றும் தாழ்ச்சி அடைவது இல்லாத ஒரு வருஷம். ஒரு வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அது 2026. நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் குறைவுபடாது. இங்கே சொல்லலைன்னா வேற எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கல்யாணத்தில் கேட்பான் பாருங்க, இங்கே ஆம்னா ஆம்னு சொல்லணும், இல்லைன்னா இங்கே வந்து எதுவும் இப்படி நடந்துங்க. சொல்லினா வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, இப்படி தலையை. அது மாதிரி இங்கே நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் பேசிடுங்க. வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது இன்னிலிருந்தே ஆரம்பிக்குங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்கள் கையில் கொண்டு வந்து கர்த்தர் இந்த வருஷம் கொடுப்பார். 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்ன புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வருஷத்தில் 2வது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். 2வது ஆசீர்வாதம், உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைன்னா அமர்ந்த தண்ணீர், அதாவது எப்போவுமே இரைச்சல் சத்தத்தோடையே இருக்கிற அந்த அலைகள், காற்று பயங்கரமாக அடிக்கிற அதெல்லாம் இல்லாமல் அமர்ந்த
அப்படின்னா இந்த ஆண்டு, இந்த 26வது வருஷம் 2வது ஆசீர்வாதம் உங்களை அமர்ந்த தண்ணீரன், அதாவது அமைதியான, அதாவது சமாதானத்தால் உங்களை கர்த்தர் நிரப்புவாருங்க. 25ல் 24ல் 23ல் எல்லாம் நிறைய ஒரு மாதிரியான சங்கட்டமான விஷயங்கள், நிறைய ஏற்ற தாழ்வான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, உறவுகளுக்குள்ளாக எப்போவுமே ஒரு முறையான ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி சண்டையாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பாம்பும் கீரியும் மாதிரி கடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. என்னைக்கு தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வனே புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நையின்னு, எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் குற்றம், என்ன பார்த்தாலும் குறையாவே ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதுன்னு வாழ்க்கையை வெறுப்போடு பார்த்த உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அதாவது அமைதியான அமெரிக்கையான ஒரு சூழலுக்குள்ளாக கர்த்தர் இந்த வருஷம் உங்களை அழைச்சிட்டு போற ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது அதுதாங்க. அங்கே ரொம்ப காலமாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுங்க. அங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது உங்களை அமர்ந்த தண்ணீர். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சீஷர்கள் என்ன சொல்லுவார், கூட்டிகிட்டு போகிற வழியில் கர்த்தர் தூங்கிடுவார். அவர் ரொம்ப டயர்டு, என்ன பண்ணிடுவார், தூங்கிடுவார். அந்த நேரம் பார்த்து கடல் அலைகள் எல்லாம் பயங்கரமாக சீறிக்கொண்டு புயல் எடுத்துக்கொண்டு இருக்கும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நான் அப்படியே வாசிச்சிட்றேன், நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். பயங்கரமாக கடல் அலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. சீஷர்கள்லாம் பயந்துட்டாங்க. இயேசு கப்பலோட அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் நல்ல தூக்கம். இயேசுவுக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் கவலையே கிடையாது. நமக்கு தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பார்த்தா கவலை, எப்போ பார்த்தாலும் கவலை. அதைத்தான் பேதுரு கேட்பார், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையே இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பயங்கரமான புயல் அடிக்குது, கப்பல் அப்படியே சாயுது, ஒவ்வொரு பக்கம் அப்படியே வாழ்க்கைங்கிற உங்கள் கப்பல் கடந்த வருஷங்களில், கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் அப்படியே விழுந்துரு மாட்டிருக்கு. குடும்பம் 2ஆக போயிரு மாட்டிருக்குது. பிஸ்னஸ் கையை விட்டு போயிரு மாட்டிருக்குது. அவ்வளோதான். என்னடா பிரச்சனை, ஒன்று மாற்றி ஒன்று வந்த மேனிக்கே இருக்குதே. போராடி 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 சோர்ந்து போயிட்டீங்க இல்லைங்க. இந்த 26ல் கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீர், அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு போக போறாருங்க. அங்கே பேதுரு அதை தான் கேட்குறேன், கவலை இல்லையா, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இயேசு எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டி அவர் சொல்கிறார் பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 39வது வசனம் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மோர் ஆஃப் பீஸ்ஃபுல், மிகுந்த அமைதல். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், எல்லா இடத்துல மிகுந்த அமைதி, அதாவது ரொம்ப சமாதானமான லைஃப் இருக்குங்க உங்களுக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக்க போகிறார் இந்த வருஷம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு ஏற்ற தாழ்வான காரியங்கள்லாம் சரியாக போகுது. பிள்ளைகளுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியான ஏற்ற தாழ்வுகள்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அதை உங்களுக்கு சரி பண்ணி மகிழ்ச்சிகரமான ஒரு ஆனந்தமான, என்னைக்கு தான் ஒரு வேளை சாப்பாடு சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட முடியுதா அந்த வீட்டில்? ஏதோ ஒன்று இப்படியே தான் இருக்குதுன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கள, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் இந்த வருஷம் அப்படியே விட போகிறார். நீங்கள் அப்படியே பீஸ்ஃபுல். அதுக்கப்புறம் பாருங்கள், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. படகுலையும் அமைதி, வெளியில் கடல்லையும் அமைதி. விசேஷர்கள்லாம் அப்படியே ஆனந்த பயணம். நடுக்கடல் வரைக்கும் பிரச்சனை, 25 வரைக்கும் பிரச்சனை. ஆனால் 26க்கு அப்புறம், நடுக்கடலுக்கு அப்புறம் இப்போ கப்பல் அதே தண்ணியில் தான் போகுது, அதே கடலை தான் அந்த படகு போகுது. ஆனால் பீஸ்ஃபுல், மிகுந்த அமைதல். இந்த வருஷம் 2வது ஆசீர்வாதம், உங்கள் லைஃப்பில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க, சமாதானத்தை கொடுப்பாரு. நிறையா ஒரு மாதிரியா அழுதுட்டீங்க, நிறைய ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்க. ஆனால் கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான, உன் எல்லை எங்கும் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. குடும்பத்தில், தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலமான இடத்துல, உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் நெய்பர்ஸ், அதாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள, உங்கள் சொந்தக்காரங்க, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல், மிகுந்த அமைதல். நீங்கள் இப்போ எப்படி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க பாருங்கள். இதே அமைதி தான் உங்கள் வாழ்க்கையில். தூங்கி எந்திரிச்சு இன்றைக்கி என்னடா பிரச்சனை காத்திருக்க போகுதுன்னு யோசிச்சதெல்லாம் 2025ங்க. தூங்கி எந்திரிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த நாள் முழுசும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்களே நன்றின்னு சொல்கிற வருஷம் 26ங்க.
கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். மூன்றாவது ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களுக்கு போகலாம். அதே சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்புங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் நீதியின் பாதையில். முதல்ல தாழ்ச்சியை அடையேன், ரெண்டாவது அமர்ந்த தண்ணீர் அண்டையில், மூன்றாவது நீதியின் பாதையில். இந்த ஆண்டு முழுசும் கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் அவர் கூட்டிட்டு போவார். நீதியின் பாதைனா பாஸ்டர், நீதினா நீதிபதி, நீதிமான் அப்படி நிறைய பைபிளை வாசிப்பேன் பாருங்க. அப்போனா நீதியின் பாதைனா தேவன் விரும்புகிற பாதையில் அவர் உங்களை இந்த வருஷம் அழைச்சிட்டு போவார். அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வருஷம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை வருஷமாக நீங்கள் பிறந்த காலத்துலேருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருந்தீங்க. உங்கள் ட்ராக்குக்காக உங்களை அப்படியே எங்கெங்கேயோ உங்கள் மாறி உங்கள் ட்ராக்கை விட்டு எங்கெங்கேயோ போனீங்க. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் நீதியின் பாதை, அதான் அவர் விரும்புகிற ட்ராக்கில் உங்களை கூட்டிகிட்டு போவார். ஏன்னா நீங்கள் விரும்புகிற ட்ராக்கில் போனீங்கன்னா நிறைய ட்ராஜடியான பிரச்சனையை நீங்கள் சந்திக்கணும். ஆனால் அவர் கூட்டிகிட்டு போகிற பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்குங்க. இந்த வருஷம் அவரே உங்களை அவருடைய பாதையில் அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதையிலே, நீதியின் பாதையில் அவர் உங்களை அழைத்து கொண்டு போவாருங்க. நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அதே நீதிமொழிகள் 16:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 16:12. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியில் ஜீவன் இருக்குது, உங்க சிங்காசனம் உறுதிப்படும். மூன்றாவது ஆசீர்வாதம், கர்த்தர் விரும்புகிற பாதையில் இந்த வருஷம் நீங்கள் பொறுப்பீங்க. மற்ற யார் விரும்புகிற பாதையில் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிற பாதைக்குள்ளே நம்ம போகிறதான் நமக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. பல வேளையில் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வருஷம் மாற்றுவார். சகையு வாழ்க்கையில் பாருங்கள். சகையு இயேசுவை பார்க்கறக்காக ஒரு காட்டாத்தி மரத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வீட்டில் அதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். நேரம் இல்லாதனால வேகமாக போகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையு இயேசுவை பார்க்கறக்கு மேலே போய் நிற்கிறான். அவனுடைய டார்கெட் எல்லாமே இயேசுவை பார்க்கணும், அவ்வளோதான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறுனா இயேசு அவனை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி நின்று, இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும் அப்படின்ட்டார். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த சகையும். உடனே வீட்டுக்கு நேராக போகிறாரு. போனோடனே உங்களுக்கு நல்லா அந்த சம்பவமெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள். நேராக வீட்டுக்கு போய் இயேசுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சோன்னே எதுவுமே பேசலை. நேராக சகை வந்துடுறாரு. அப்பா, நான் யாராவது ஏமாற்றிருந்தோம் எல்லாத்தையும் திருப்பி 3 மடங்காக திரும்பி கொடுத்துட்றேன். இது வரைக்கும் சகையு அவருடைய ட்ராக்கில் போயிட்டு இருந்தார். இப்போ நீதியின் பாதையில் தேவன் என்ன விரும்புகிறாரோ அந்த ட்ராக்கில் சகையை வந்துட்டான். இது வரைக்கும் சகையை பார்த்து இவன் பாவியான மனுஷன், இவன் ஒரு ரொம்ப ஒரு மோசமான மனுஷன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ சகையை குட் பர்சன் அப்படின்றாங்க. தான் நீதியின் பாதைக்குண்டான ஆசீர்வாதங்க. இத்தனை காலம் உங்களை புரிஞ்சிக்காதவங்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களை புரிஞ்சுக்குவாங்கங்க. நிறைய நன்மை செஞ்சுருக்கீங்க, உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. சகை வாழ்க்கையில் இத்தனை காலம் அவனை பார்த்து பாவி, இவன் ஒரு மோசமான மனுஷன், இவன் திருடன், இவன் ஒரு மாதிரியான நபர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் வித் அ குட் பர்சன் பா அந்த சகையோ, அவன் ட்ராக்கை மாற்றிட்டார் கர்த்தர். இனி நீ போகிற பாதையில் போகக்கூடாது சகையோ, இனி நான் உனக்கு வச்சிருக்கிற பாதை அதுதான் நீதியின் பாதை. இந்த பாதையில் தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். இந்த மூன்றாவது ஆசீர்வாதம், தேவன் உங்களை நீதியின் பாதையில் அவர் விரும்புகிற ட்ராக்கில் உங்களை அழைச்சிட்டு போவார். உங்களை புரிஞ்சிக்காதவங்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சிஸ்டர், பிரதர், பல வேளை உங்களுக்கு இருக்க ஒரு ஏக்கமே அதுதான். நான் நிறையா செய்கிறேன், நிறையா பண்ணுறேன், ஆனால் நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே? இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார். இந்த ஆண்டு கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். அவருடைய ட்ராக்கில் அதெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போவார். உங்களை நிறையா பேர் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய இருதயத்தை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் இருதயத்தை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் உங்கள் இருதயத்தை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இந்த வருஷம் கர்த்தர் அதை உங்களுக்கு அவர் செய்வார். கையை உயர்த்த ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க. ஆமீன். 4வது ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது ஆசீர்வாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 4வது பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னா என்ன தெரியுமா? பணம், குடும்பம், இதெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறதா உலகத்திலே தலை சிறந்த ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா, அவர் கூட இருந்துட்டாவே மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடந்துடும். ரொம்ப ஈஸியாக எல்லாமே கைகூடிடும், ஈஸியாக எல்லாமே நடந்துடும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனம், அது முந்தின வார்த்தை சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளை குறித்து, எதிர்வினையான காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 4வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள், சில தடுமாற்றங்கள் வருகின்ற பொழுது, நீங்கள் விழுகிற போய் உங்களுக்கு தோன்றுகிற பொழுது, நீங்கள் தடுமாறுகிற சூழ்நிலை வருகின்ற பொழுது, நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நடப்பதை போல உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் இந்த ஆண்டு பயப்பட தேவை இல்லை என்பதை தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட வருவார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. சீரிய ராஜா இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை போடுவார். ஆனால் இந்த எல்லா திட்டங்களையும் எலிசா கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். என்னடா அந்த சீரிய ராஜா பயங்கர குழப்பத்தில் இருப்பார். என்னப்பா நம்ம என்ன திட்டம் போட்டாலும் இதை எப்படியே கண்டுபிடிச்சிடறாங்களே அப்படின்னு சொன்னோடனே அந்த சீரிய படைத்தலைப்பில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், ஐயா இதெல்லாம் இந்த அங்கே இருக்கிற எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் பேசுகிறத கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு, அதனால தான் நம்ம தோற்று போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. சொன்ன உடனே சீரிய ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நேராக அவன் எலிசாவை போய் தூக்கிட்டு வாங்கப்பா. நைட்டோட போய் அந்த தோத்தான் அப்படிங்கிற, ஆமாம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எலிசா தோத்தான் அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கிறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல பாளையம் இறங்கி எலிசாவை பிடிக்கிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எலிசா நிம்மதியாக தூங்குறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா பைபிளை மூடி வச்சுட்டு என்ன கவனிச்சுக்கங்க, வீட்டில் நோட் பண்ணிக்கங்க. எலிசா நல்லா தூங்குறாரு. காலையில் எலிசாவோட வேலைக்காரன் வந்து கதவை திறந்து பார்த்தா சீரிய இராணுவ படை ஒத்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு தேசமே களம் இறங்கி, ஒரு படையே என்ன சொல்கிறது, குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் நிற்குது. யாரை பிடிக்கிறதுக்கு? ஒத்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு படை தளபதியான இராணுவம் மேற்கொண்டு எல்லாம் வந்து நிற்குது. அப்படியே இந்த மனுஷன் பாருங்க, 15வது வசனம் பாருங்க, 14 வாசிக்கலாம். அப்பொழுது அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் தூங்கி எந்திரிக்கிறான். அதிகாலம் விழுந்து வெளியே புறப்படுகள். இதோ இராணுவம் குதிரையும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்களை சுற்றி எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா இந்த வேலைக்காரனுக்கு ஒரு விஷயம் புலப்படவே இல்லை. இன்னைக்கு நமக்கு அந்த விஷயம் புலப்பட்டிருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. சுற்றி கொண்டிருக்கணும். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி நேராக எலிசாட்ட போய், ஐயா என் ஆண்டவனே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இவன் இப்படி பேசுகிறான என்ன செய்ய போகிறேன்? இந்த வருஷம் நீங்கள் புலம்பவே கூடாதுங்க, நீங்கள் அழுகவே கூடாதுங்க, நீங்கள் தடுமாறவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், எப்படி நடக்க போகுது, இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா எலிசா சொல்கிறாரு பாருங்க. அதற்கு எலிசா பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களே பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம கூட இருக்கவங்க அதிகம். இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியலை. எங்கெங்க பயங்கரமாக குதிரைப்படை இராணுவ படையெல்லாம் இருக்குது, நீங்கள் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஒன்றும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, என்னதான் என்ன சொல்கிறீங்க, உனக்கு புரியவே மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்லுவார், ஏப்பா ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படிம்பார். கண்ணை திறந்து பார்த்தா வான தூதர்களுடைய சேனையெல்லாம் சுற்றி இவங்களை வசனத்தை அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க. ஜெயமோட உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தா, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த வருஷம் நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துல நின்னாலும், யாரு முன்னாடி பேசினாலும், எந்த வேலையை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த இடத்துல நீங்க நின்னாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற, உங்களுக்கு எதிராக நிற்கிற எந்த மனுஷனும் எந்த காரியமும் நிற்பது இல்லை. தேவரீர் என்னோடு கூட
இருக்கிறீர். இந்த 26வது வருஷத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்க தீமையான காரியத்தை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. எலிசாவோட வேலைக்கார மாதிரி நீங்க பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. வானத்திலிருந்து தூதர்கள் உங்களுக்காய் நிற்பதை, தேவனுடைய சேனை உங்களுக்காய் செயலாற்றி கொண்டிருப்பதை நீங்க பார்ப்பீங்க. இந்த 26ல கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க. பாருங்க, நான் சொல்றேன், டிசம்பர் மாசம் இதே இடத்துல நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க. முடிஞ்சா நீங்க வந்து என்கிட்ட சொல்லி பாருங்க. கர்த்தர் சொன்ன மாதிரியே, அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனா எனக்காக அவர் நின்று செயலாற்றினார். நான் எந்த இடத்துல தோத்து போல பாஸ்டர், எந்த இடத்துல நான் விழல பாஸ்டர், எந்த இடத்துல நான் அவமானப்படல. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினார். நிறைய நடந்தாச்சு. கர்த்தர் என்னோடு கூட அவர் இருந்தார்னு கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்க. 4வது, தேவரீர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். தீமையை குறித்து பயப்படாதீங்க. 5வது ஆசீர்வாதம் சங்கீதம் 23க்கு நேராய் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 23 5வது வசனம் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி. 5வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வாருங்க. எந்த மனுஷனை பார்த்து தலை குனிஞ்சிங்களோ, எந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ, எந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ, எந்த நன்மை உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சோ, அதெல்லாம் இந்த வருஷம் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆபிரகாமின் குமாரத்தி கூனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவளை நிமிரச் செய்த கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் தலையை நிமிரச் செய்வார். தானியல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியல் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. தானியல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ஒரு சிலையை வச்சிருப்பாரு. அந்த சிலையை வணங்காதவங்களை நெருப்பில் தூக்கி போட்டு அக்னி சூளையை தூக்கி போட்டுடலான்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் வணங்காமல் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வணங்கிடுவாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் வணங்காமல் இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. மறுபடியும் ராஜா முன்னாடி கூட்டிகிட்டு வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிறுத்துறாங்க. ராஜா சொல்லுவார், எப்பா உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், இந்த சிலையை முன்னாடி வணங்குறியானா? அதெல்லாம் முடியாதுங்க. அப்படியா? 2வது சான்ஸ் தரேன், வணங்குறியா? அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன் முன்னாடியே முடியாதுங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 7 மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கினி சுவாலையை சூடாக்கிட்டார். பயங்கரமாக அக்கினி எழும்பிட்டு இருக்குது. இந்த 3 பேர்த்த தூக்கி அக்கினி சுவாலைகளை தூக்கி போட்டாங்க. வசனம் சொல்லுது 3 பேர்த்து கூட ஒருத்தர் 4வதாக ஒருத்தர் வந்தாராம். அவர் அழகாக என்ன சொல்கிறதுங்க, அக்னி மயமாக அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேரோட சேர்த்து 4வது ஆளாக. ஏன் தெரியுமா? முடித்த உடனே இந்த நேபுகாத்நேச்சருக்கு அப்படியே பார்க்குறாரு, என்னடா 3 பேர்த்த புள்ள போட்டால் 4 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 4 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே வாங்க அப்படிங்கிறாரு. மேலே வந்த உடனே அவர் சொல்கிற வார்த்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தானியல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அழகான ஒரு வருஷம். இந்த வருஷம் அதை உங்களுக்கு அப்படியே செய்வாருங்க. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, அப்படியே உங்களுக்கு நடக்கும் பாருங்க. 27 இருந்து வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. மேலே வர கூட்டு வெளியே வந்தார்கள். 26 வருஷம் கடைசி வார்த்தை பாருங்க. அவர்கள் அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அங்கே பாருங்க, தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, அதிகாரம் இருக்கிறாங்க, தலைவர் இருக்கிறாங்க, ராஜாவின் மந்திரிகள் எல்லாமே உட்கார்ந்துருக்குறாங்க. எந்த மனுஷங்க முன்னாடி இந்த சாத்ராக் மேஷாக் அக்னி ஜுவாலையில் தூக்கி எறியப்பட்டாங்களோ, குற்றவாளிகளை போல காணப்பட்டார்களோ, அதே மனுஷர் முன்பதாக கர்த்தர் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாரு பாருங்க. அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமையை கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னி மண் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். தேசாதிபதி பார்க்கறாங்க, அதிகாரி பார்க்கறாங்க, தலைவர் பார்க்கறாங்க, ராஜா மந்திரிகள் எல்லாம் பார்க்கறாங்க, இருக்க மக்கள் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. என்னப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஆச்சரியமா பார்க்கறாங்க. பார்த்துட்டு அப்பொழுது ராஜா சொல்றார், நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் 29வது வசனம் தான் அருமையான வசனம். இதுதான் உங்களுக்கு நடக்க போற வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட தேவன் வேறொருவர் இல்லை என்றான். எந்த மனிதர்கள் முன்பதாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தலை குனிந்தார்களோ, அதே ஜனத்தின் முன்பதாக கர்த்தர் இவர் மூல்வரையும் தலை நிமிர செய்தார். இந்த ஆண்டு, இந்த 26வது வருஷம் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார்கள்.
பிலீவ் பண்ணுங்க. எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சிருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இங்க சொல்லுங்க, நான் இந்த வருஷம் தலை நிமிர்ந்து நடப்பேன். கர்த்தர் உங்களை வாழாக்காம தலையாக வச்சிருப்பாருங்க. நிறைய இடத்துல என்னடா இவங்க முன்னாடி ஐயோ ரொம்ப இவங்க முன்னாடி ரொம்ப வீராப்பா பேசியிருப்போம் பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்யும், கர்த்தர் என் கூட இருக்கான்னு பேசியிருப்போம். கரெக்டாக அந்த பிரச்சனை வந்து என்ன கர்த்தர் போடு என்ன நடந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமாக நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் இந்த வருஷம் நடக்காதுங்க. கர்த்தர் அவங்க தலை முன்னாடியே உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி வைப்பாருங்க. எந்த மனுஷன் எந்த சூழ்நிலை எந்த காரியம் முன்பதாக தலை குனிந்து போனார்களோ அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தலை நிமிர்ந்த செய்த கர்த்தர் உங்க தலையும் நிமிரச் செய்வார். இதெல்லாம் இந்த வருஷம் நடக்குங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 6வது கடைசியான ஒரே வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 23ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆரோக்கியம்தான். 6 ஆசீர்வாதங்களை பேசிட்டு நீங்க நீடித்த நாட்களாக இருப்பீங்க. உங்க வியாதியை குறித்து உங்க பலகீனத்தை குறித்து இந்த வருஷம் நீங்க கவலைப்பட தேவையே இல்லைங்க. எல்லாமே நார்மலாகும். உங்க சுகர் நார்மலாகும், உங்க பிளட் சுகர் எல்லாமே நார்மலாக கர்த்தர் செய்வாருங்க. வெகு காலமா வியாதிஸ்தன் என்று கண்டு 38 வருஷம் வியாதிஸ்தன் என்று கண்டு அவன் இடத்துல போய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சது போல இந்த வருஷம் உங்க வியாதி எல்லாம் சுகமாகிற ஆண்டுங்க. நீங்க சுகமா இருப்பீங்க. உங்கள் கிட்னி பிரச்சனை, உங்கள் மூளை பிரச்சனை, உங்கள் நுரையீரல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, உங்கள் இருதய சம்மந்தமான பிரச்சனை, உங்கள் சரும வியாதிகள் எல்லாம் இந்த ஆண்டு சுகமாகிற ஆண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் தீர்க்காயுசாக இருப்பீங்க. எந்த வியாதியை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த வியாதியை குறித்து ஒரு மாதிரியான என்ன நடக்கணும் மாதிரி ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தீங்களோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. இந்த ஆண்டு நீங்கள் மரிப்பது இல்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு சரீரத்துக்கு பலகீனம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லைங்க. நீங்கள் தீர்க்காயுசாக இருப்பீங்க, நீடித்த நாட்களாக இருப்பீங்க. வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை, வசனம் சொல்லுதுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, தீர்க்காயுசா இருப்பீங்க. உங்க வியாதியை குறித்து கவலைப்படாத, தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த 26ல கர்த்தர் உங்களை சுகமா வச்சிருப்பார். பேதுருவில் சொன்ன மாதிரி, 1 பேதுருவில் சொன்ன மாதிரி நீங்க அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க சுகமா இருப்பீர்கள். 6 ஆசீர்வாதங்கள் இந்த 26ல கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற 6 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். 3 அவர் நீதியின் பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போவார். 4 அவர் உங்கள் கூட இருப்பார். 5 உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். 6 நீங்கள் தீர்க்காயுசா இருப்பீங்க. இந்த 6 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.